குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் மஷ்ரூம் ஒரு பேக்கெட்டு, அதை நல்லா கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ், அதை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது 3 தக்காளி, இந்த சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை, இந்த சைஸ் உள்ள 2 பெரிய வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து எண்ணெய். அடுத்து நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னா, இது கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இது பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, அன்னாச்சி மொக்கு, அப்புறம் ஏலக்காய் இருக்குது. அடுத்து கொத்தமல்லி இலை, புதினா, உப்பு தேவையான அளவு. இப்போ எலுமிச்சை அரை மூடி எலுமிச்சை எடுத்து அது ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். இது இஞ்சி பூண்டு விழுது. இது மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன். அடுத்தது தயிர் 1 குழிக்கரண்டி. இது தேங்காய் பால். தேங்காய் பால் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. 1 டம்ளர் தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்துக்கிறோம். அந்த குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ தாளிக்க வச்சுருக்கக்கூடிய பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, அன்னாச்சி மொக்கு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உள்ளே போட்டு வதக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குற கலவாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணுறோம். அடுத்தது 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் எண்ணெயில் நல்லா வதங்கணும். நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு. இப்போ மீதி உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே தக்காளி, அதனால் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி நல்லா வதங்கியிருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்து இதுக்குள்ளே நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். அது
அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய மல்லித்தழையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மல்லித்தூள் 2 டீஸ்பூனையும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கப் எடுத்து வச்சுருக்குள்ள தயிர் வந்து புளிக்காத தயிராக இருக்கணும். ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். வீடு ஃபுல்லாக ஒரே பிரியாணி மணம். பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் இந்த பிரியாணி. அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய காளானை வந்து சேர்த்துக்கலாம். மசாலா வந்து நல்லா வெந்திருக்கணும். அடி பிடிக்காத மாதிரி ஓட்டிகிட்டே இருங்க. அடுத்து நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம்ல பாஸ்மதி அரிசி, அந்த 2 டம்ளர் பாஸ்மதி அரிசியும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்மதி அரிசி 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். தண்ணி வந்து 4 டம்ளர் எடுத்திருக்கோம். எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த டம்ளர்லேயே வந்து தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ 2 டம்ளர் அரிசி எடுத்தங்காட்டி நாங்கள் 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பார்த்து கிண்டணும். ரொம்ப கிண்டினீங்கன்னா அரிசி உடஞ்சிரும். லைட்டாக கிளறி விட்டுக்கணும். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் பால் 1 டம்ளர் எடுக்கிறதுக்கு வேண்டி நம்ம தண்ணி 3 டம்ளரும் தேங்காய் பால் 1 டம்ளரும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி 2 டம்ளர், 3 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் தேங்காய் பால். ரொம்ப கிளற வேண்டாம், அரிசி உடைஞ்சிரும். ஒரு கொதிக்கணும். இப்போ ஒரு கொதிச்சிருச்சு. நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய எலுமிச்சை சாறு, அரை மூடி எலுமிச்சை சாறு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம குக்கரோட மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தீயை ஃபுல்லாக வச்சு ஒரு விசில் வந்தோடனையும் ஆஃப் பண்ணிடணும். ஒரு விசில் போனதுக்கப்புறம் எடுத்து ஒரு சர்விங் பவுல் எடுத்து சர்வ் பண்ணலாம். நல்லா உதிரியாக வந்திருக்கு, குழையாமல். பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா
உதிரி உதிரியாக வந்திருக்கும். நல்லா சூடான சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.